தக்காளி சூப் செய்கிறதுக்கு 5 பெங்களூர் தக்காளியோட ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 100 கிராம் அளவு வெண்ணெய் சேர்த்து உருகினதும் 1/2 கப்பு பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து கிளறி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. அதை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க விடுங்க. கொதித்து ஆறின அந்த கலவையை வடிகட்டின வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சினதை மீண்டும் வடிகட்டினீங்கன்னா தக்காளி சாறு ரெடி ஆகிடுச்சு. அதோட தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு ஆற விடுங்க. மிதமான சூட்டில் இருக்கிற தக்காளி சூப்போட காய்ச்சி ஆற வச்ச பாலை கலந்துக்கோங்க. ரஸ்க்கு துண்டுகளையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குடிக்க ரொம்ப நல்லா இருக்கும். எந்த ஒரு கரம் மசாலா பொருட்களும் சேர்க்காத இந்த தக்காளி சூப் வயிற்றில் அல்சர்ன்ற புண்ணு இருக்கிறவங்களுக்கு குடிக்க ரொம்ப இதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.